இந்த வீடியோவில் நம்ம ஆர்டியை பற்றி பார்க்க போகிறோம். ஆர்டினா ரெக்கரிங் டெபாசிட், அதாவது 5 வருஷத்துக்கு ஃபிக்ஸ்டாக ஒரே அமௌண்ட்டை மாதம் திரும்ப திரும்ப கட்டணும். இந்த 5 வருஷத்துக்கு இந்த ஸ்கீம் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி ஒரு சின்ன அமௌண்ட்டை சேவ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஸ்கீம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதனோட ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த போஸ்ட் ஆஃபீஸில் நம்ம ஒரு ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோன்னு வரோன்னா முக்கியமாக இந்த விஷயத்துக்காக மட்டும்தான் இதை நம்ம சூஸ் பண்ணியிருப்போம். ஏன்னா இதில் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் சேஃபாக இருக்கும், நம்ம கட்டுற அமௌண்ட் நமக்கு கேரண்டியாக திரும்பவும் கிடைக்கும், இதில் எந்த விதமான ஹை ரிஸ்க்கும் கிடையவே கிடையாது. ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும்தான் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமையே நம்ம சூஸ் பண்ணுறோம். இதில் நம்ம லோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனும் இருக்குது. அதாவது மினிமமாக நம்மளால் குறைஞ்சபட்சம் ஒரு 100 ரூபாயில இருந்து கூட நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த ஆர்டி ஸ்கீமில் என்ன விஷயம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 விஷயத்தை நம்ம சொல்லலாம். ஸ்பெசிஃபிக்காக இந்த 2 விஷயத்த சொல்லலாம். 1 வருஷம் கட்ட வேண்டிய அமௌண்ட்டை சேர்த்து ஒரே மாதத்தில் நம்ம கட்டணும்னா, ஃபஸ்ட்டே அட்வான்ஸாக நம்ம கட்டிட்டோன்னா நமக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அது என்ன மாதிரியான டிஸ்கவுண்ட்டுங்கிறதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்னொன்று, இந்த ஸ்கீமில் நமக்கு லோன் ஆப்ஷனும் இருக்குது. அடுத்தது இதில் எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இந்தியன் சிட்டிசன் மட்டும்தான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும், என்ஆர்ஐ ஓப்பன் பண்ண முடியாது. அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா சிங்கிளாகவும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம், ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாகவும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஜாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2-3 பேர் வரைக்கும் நம்மளால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். அதே மாதிரி மைனர்ஸ்க்கு அவங்களோட பேரண்ட்டு கார்டியன் யூஸ் பண்ணி நம்மளால் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்க முடியும். அந்த மைனர்ஸ் எப்போ 10 வயசு கம்ப்ளீட் ஆகுதோ அவங்களோட பேரில் அந்த அக்கௌண்ட்டை நம்மளால் மாற்றிக்க முடியும். ஸோ இதில் நம்ம எத்தனை அக்கௌண்ட் வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுவுமே ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன்ஸ். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு ஒர்க் போயிட்டுருக்கீங்க, உங்களால் எவ்வளோ மாதம் சேமிக்க முடியுமோ ஒரு அமௌண்ட்டை நீங்கள் சேவ் பண்ணிட்டு வரீங்க ஒரு பர்டிகுலர் இன்ட்ரெஸ்ட்டுக்கு. ஒரு 2 வருஷம் கழித்து இதனோட இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமாகலாம். உங்களுக்கே கூட ப்ரமோஷன் கிடச்சி உங்களோட சேலரியும் இன்க்ரிமெண்ட் ஆகலாம். அப்போ கூட இன்னொரு அக்கௌண்ட்டும் நம்ம ஓப்பன் பண்ணிக்க முடியும். ஸோ எத்தனை அக்கௌண்ட் வேணாலும் இதில் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்தது இது டெபாசிட் லிமிட். இதில் மினிமமாக பார்த்தீங்கன்னா 100 ரூபாயிலேருந்து நம்மளால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். மேக்ஸிமமாக எந்த லிமிட்டும் கிடையாது. இந்த ஆர்டியில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு அமௌண்ட்டை கட்டுறீங்களோ அந்த அமௌண்ட்டு மட்டும்தான் நம்ம 5 வருஷத்துக்கும் மாதம் கட்டணும். அதாவது நீங்கள் 100 ரூபா கொடுத்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்களா, 5 வருஷத்துக்கும் மாதம் நீங்கள் 100 ரூபா மட்டும்தான் கட்ட முடியும். ஒரு மாதம் 100 ரூபா, ஒரு மாதம் நம்மக்கிட்ட 1000 ரூபா மீறுதுன்னு அதிகமாகலாம் கட்ட முடியாது. ஸோ இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு மாதம் உங்களால் கட்ட முடியுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். அடுத்தது இதில் நம்ம இந்த ஒரு மாதத்தை அவங்க 2ஆக பிரிச்சுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு 15 நாள், அடுத்த 15 நாள். இப்போ நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு 15 நாளில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா நீங்கள் அதில் அமௌண்ட்டும் 15 நாளுக்குள்ளே தான் நீங்கள் கட்டணும். அதே மாதிரி அடுத்த 15 நாளில் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த 15 நாள் தேதிக்குள்ளே நீங்கள் எப்போ வேணால் அமௌண்ட்டை கட்டலாம். ஸோ அடுத்தது டெபாசிட் ரிபேட். அட்வான்ஸாக நம்ம அமௌண்ட்டை கட்டுறதுனால நமக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. இப்போது 6 மாதம் கட்ட வேண்டிய தொகையை முதல் மாதமே கட்டுறீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபாய்க்கு 10 ரூபா டிஸ்கவுண்ட்டாக கொடுப்பாங்க. அதாவது இப்போ 6 மாதத்துக்கு, ஒரு மாதத்துக்கு 1000 ரூபாய் கட்டுறீங்கன்னா 6 மாதத்துக்கு 6000 ரூபாய் கட்டுவீங்க. 100 ரூபாய்க்கு 10 ரூபானா 1000 ரூபாய்க்கு 100 ரூபாய், 5900 ரூபாய் நீங்கள் கட்டணும் 6000க்கு பதிலாக. ஒருவேளை நீங்கள் 12 மாத தொகையை ஒரே மாதமாக கட்டினீங்கன்னா 100 ரூபாய்க்கு 40 ரூபா லெஸ் பண்ணுவாங்க. அப்போது அந்த 12,000க்கு நீங்கள் 11,200 ரூபா கட்டினா மட்டும் போதும், உங்களுக்கு 400 ரூபா உங்களுக்கு லெஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அமௌண்ட்டை அதிகமாக கட்ட நமக்கு டிஸ்கவுண்ட்டும் அதிகமாக கிடைக்கும். இந்த அட்வான்ஸ் டெபாசிட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்பொழுது தான் கட்டணும்னு கிடையாது. நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ 6 மாதத்துக்கோ, 1 வருஷத்துக்கோ, இல்லை 3 வருஷத்துக்கோ சேர்த்து கூட நம்ம இதில் அமௌண்ட்டை கட்ட முடியும். அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ரேட். இதில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 6.7. இப்போ நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அடுத்த 5 வருஷத்துக்கு உங்களுக்கு இதே இன்ட்ரெஸ்ட்டு தான் உங்களுக்கு கால்குலேட் பண்ணுவாங்க. அடுத்தது மெச்சூரிட்டி. ஸோ இதில் மெச்சூரிட்டி பீரியட்னு பார்த்தீங்கன்னா 5 வருஷம், அதாவது 60 மாதம் நீங்கள் இதில் மாதம் அமௌண்ட்டை நம்ம கட்டணும். ஸோ 5 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு திரும்பவும் இதை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் தாராளமாக இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் இன்னும் 5 வருஷத்துக்கு. ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்பொழுது 6.7 இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணும்பொழுதும் அதே இன்ட்ரெஸ்ட்டில் தான் உங்களுக்கு, இதே 6.7 தான் உங்களுக்கு அடுத்த 5 வருஷத்துக்கும் கால்குலேட் பண்ணுவாங்க.
ஸோ நீங்கள் முதல் 5 வருஷம் கட்டி முடிச்சிட்டிங்க, உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட் வந்துருச்சு. ஆனால் நீங்கள் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த அமௌண்ட்டை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்த 5 வருஷத்துக்கு உங்களால் முடிஞ்சால் நீங்கள் அமௌண்ட்டை கட்டலாம். இல்லை அந்த மெச்சூரிட்டி அமௌண்ட்டை வச்சே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவாங்க அடுத்த 5 வருஷத்துக்கு. அடுத்தது லோன். நம்ம கட்டுற அமௌண்ட்டுக்கு ஈக்குவலாக லோனும் வாங்கிக்க முடியும். இந்த ஸ்கீம் ஓப்பன் பண்ணி 1 வருஷம் ஆனால் தான் நீங்கள் லோன் வாங்குறதுக்கு எலிஜிபிள் ஆக முடியும். ஸோ அப்படி 1 வருஷம் ஆனதுக்கப்புறம் உங்களால் நீங்கள் கட்டின அமௌண்ட்டில் 50% தான் லோன் அமௌண்ட்டாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கட்டின உங்கள் அமௌண்ட்லேருந்து 50% ஆஃப் அமௌண்ட்டு தான் உங்களுக்கு லோன் அமௌண்ட்டாக கிடைக்கும். அதாவது நீங்கள் 1 வருஷத்துக்கு மாதம் 1000 ரூபாய் கட்டுறீங்க, 1 வருஷத்துக்கு 12,000 ரூபாய் கட்டியிருப்பீங்க. இப்போ 50%னா 6,000 ரூபாய் உங்களுக்கு லோனாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த நீங்கள் லோனாக வாங்கின அந்த அமௌண்ட்டை ஒரே தடவையாகவும் கட்டலாம், இல்லை மாதம் மாதம் இன்ஸ்டால்மெண்ட்டாகவும் நம்ம பிரிச்சும் கட்டலாம். ஸோ அதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 2%. இப்போ நீங்கள் லோன் வாங்கியாச்சு, ஆனால் கட்டிக்கிட்டே இருக்கோம், அதுக்குள்ளே மெச்சூரிட்டி டேட்டே வந்துருச்சு. ஸோ அப்படி லோனை கட்டி முடிக்கலை, ஆனால் மெச்சூரிட்டி டேட்டே வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த 5 வருஷம் கழித்து மொத்த அமௌண்ட்டில் இந்த லோன் அமௌண்ட்டை மைனஸ் பண்ணிவிட்டு மீதி அமௌண்ட்டை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அடுத்தது ப்ரீ மெச்சூர் க்ளோஷர். இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி 3 வருஷத்துக்கு முன்னாடி இதை க்ளோஸ் பண்ண முடியாது. 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் நம்மளால் இதை க்ளோஸ் பண்ண முடியும். இதை மெச்சூரிட்டி டேட்டுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி நம்ம இதை க்ளோஸ் பண்ணாலும் நமக்கு போஸ்ட் ஆஃபீஸோட சேவிங்ஸ் அக்கௌண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் நமக்கு கொடுப்பாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி எந்த காரணத்துக்காகவும் இதை க்ளோஸ் பண்ணாதீங்க. அடுத்தது அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர். போஸ்ட் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் நம்மளால் எந்த போஸ்ட் ஆஃபீஸில் இருந்தும் எந்த போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வேணாலும் நம்ம அக்கௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபரும் பண்ணிக்க முடியும். அடுத்தது நாமினேஷன். இந்த நாமினேஷன் ஃபெசிலிட்டியும் இந்த ஸ்கீமில் இருக்குது. அடுத்தது டேக்ஸ். இந்த ஆர்டியை பொறுத்த வரைக்கும் இதில் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் எதுவுமே கிடையாது, ஆனால் இதில் டிடிஎஸ் பிடிக்க மாட்டாங்க. ஒரு எக்ஸாம்பிளை பார்க்கலாம். இந்த சார்ட்டில் இந்த காலமில் நீங்கள் எவ்வளோ டெபாசிட் பண்ணால் 5 வருஷத்துக்கு உங்களுக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக கிடைக்கும் இந்த 6.7% இன்ட்ரெஸ்ட்டுக்கு. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டில் மாதம் நீங்கள் எவ்வளோ டெபாசிட் பண்ண போகிறீங்க அந்த அமௌண்ட்டு, அடுத்தது இந்த 5 வருஷத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருக்கு, இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோ கிடச்சிருக்கு, அடுத்த காலம் டோட்டல் டெபாசிட் நீங்கள் இந்த 5 வருஷத்தில் எவ்வளோ பணம் கட்டியிருக்கீங்க, கடைசியாக மெச்சூரிட்டி அமௌண்ட் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் மாதம் 100 ரூபாய் கட்டுறீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் இந்த 5 வருஷத்தில் 1136 ரூபாய் கிடைக்கும். டோட்டலாக நீங்கள் கட்டின அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 6000 ரூபாய். இந்த 5 வருஷத்தில் உங்களுக்கு கிடைக்கிற மெச்சூரிட்டி அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 7136 ரூபாய் கிடைக்கும். நீங்கள் மாதம் 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு 11136 ரூபாய் கிடைக்கும். டோட்டலாக நீங்கள் 60000 ரூபாய் டெபாசிட் பண்ணியிருப்பீங்க. 71365 ரூபாய் உங்களுக்கு இந்த 5 வருஷம் கழித்து ஒரு மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக கிடைக்கும். நீங்கள் மாதம் 5000 ரூபாய் டெபாசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் 56829 ரூபா கிடைக்கும். இந்த 5 வருஷத்தில் நீங்கள் 3 லட்சம் ரூபாய் கட்டியிருப்பீங்க. மொத்த மெச்சூரிட்டி அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 3,56,829 ரூபா கிடைக்கும். மாதம் 10,000 ரூபாய் கட்டினீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டுமே 1,13,658 ரூபா கிடைக்கும். மொத்தமாக இந்த 5 வருஷத்தில் நீங்கள் 6 லட்ச ரூபாய் கட்டியிருப்பீங்க. 5 வருஷத்தில் உங்களுக்கு கையில் கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 7,13,658 ரூபா கிடைக்கும். இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டு 6.7, டைம் டெபாசிட் 5 வருஷம் ஸ்கீமு இதெல்லாம் கம்பேர் பண்ணும் பொழுது இதில் இன்ட்ரெஸ்ட்டு கம்மி தான். ஆனால் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு 3 லட்சமோ 5 லட்சமோ இல்லாத பட்சத்தில் அந்த அமௌண்ட்டை உருவாக்குறதுக்கு இந்த ஸ்கீம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னுமே இந்த ஸ்கீம் யாருக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, மாத சம்பளம் வாங்கி 100 ரூபாய் 200 ரூபா மீறவங்களும் அவங்களோட எதிர்காலத்துக்கு சேமிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஸ்கீம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்.